பாத்தீங்களா? அதான் பாத்தீங்களா? கூட்டுக்காரி தானே எப்படி பாடினேன்? அதான் அந்த பாட்டு தெரிஞ்சாதான் கூட்டுக்காரி பண்ண முடியும். இந்த பாடலை அருமையாக பாடி அருள் மாப்பிள்ளைக்கு எங்களது நாடக சார்பாகவும் எங்களது நாடக குழுவின் சார்பாகவும் அன்பு மருமகள் மீனாட்சி அவர்கள், அன்பு அக்கா ஜெயபிரியா அவர்கள் சார்பாகவும் எம் ராஜா ஜெயபிரியா எம் ராஜா ஜெயபிரியா அவர்கள், மணிமேகலை அவர்கள் சார்பாகவும் 200 ரூபாய் அன்பளிப்பா வழங்குகிறேன். இது உனக்கு இல்லப்பா, சித்திக்கு. நீ பாருங்க. எனக்கு அன்பளிப்பு எடுத்து பெருமை சேர்த்த எனது ஆயுள் சித்தி அவர்களுக்கும் எனது சகோதரிகள் இருவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். Thank you.
பெரியோர்களே, மண்ணை பொன்னாக்க விவசாய பெருங்குடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கல ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கல ரசிக பெருமக்களே, அற்பமாக ஒளிபரப்பி வந்துக் கொள்ளக்கூடிய ஒளிபரை கலையத்தார்களே, எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே, இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு அண்ணார் நாடக அமைப்பாளர் ஏழுமலை அவர்களே, அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் முத்தான முதற்கண் வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன். அவரை போய் என் தவறாக நினைக்க வேண்டும். ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரமனை கொண்டு சிறைகளித்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்பார் என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்தவர்களால் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு சிறப்புக்கு இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பூமாதேவி ஆகப்பட்டவள் ஒரு கொலை செய்தாலும் சரி, கொள்ளைகளித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவள் யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவி ஆகப்பட்டவள். அதுக்குத்தான் சொன்னாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலைமை சொந்தமடா என்று சொன்னார்கள். ஆறடி நிலமெல்லாம் கிடையாது அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பதேன். அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. இவன் சாம்பலே கொடுப்ப அதைத்தான் மாமா வாங்கிட்டு வரணும். அப்படிப்பட்ட வகையிலே நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவி வேகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். நன்றி உணர்வோடு நாரத மகர்ஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பு கடமாக இருக்கிறது. புது கொடுகு பூஞ்சோலைகளும் பஞ்சுவலியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிப்பாருடைய பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிறுவிடும் அருவி, சில்லென்று விஷம் தண்டல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. இப்படிப்பட்ட மகத்துவம் பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம் நாடம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நாடந்தானதம் என் சொல்லு
இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்துக்கு கீழ் நினைச்சக்கூடிய காரணத்தினாலே இந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் வந்து நாரத மகரிஷி கூறினார், சத்தம் வந்து சிகை உற்று நோக்கி பார்க்கலாமா? என்ன சொல்? பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்க போறீங்க. மனதை கொள்கின்ற கூட்டம், ஆஹா ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். ஆனவன் சொல் அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவனும் துள்ளும் என்பதற்கு எல்லவும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த இன்னிசை பாடுகிற வள்ளியாகப்பட்டவள் எப்படி இருக்கின்றாள்? அன்பார்ந்த ரசிகர்களே, ஆரம்பத்துல பேசும்போது மீனாட்சி அவர்களை, கீதப்பிரியன் அவர்களை, மணிமேகலைய, அன்னை தண்டராஜ பேசினேன். என்ன அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம வீடு போடுறோம், நம்ம அங்கே இருக்கிறதுக்காக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு பட்டா கொடுக்கணும். பட்டா கொடுத்தாதான் அது முதல் வந்து செட்டில்மெண்ட் இடமாகும், அதுக்கப்புறம் பத்திரமாகும். இப்படி உள்ள விஷயத்துல இந்த நாடகத்தில் நாங்களாம் பட்டா மாதிரி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பெற்ற ஒரு கலைஞன் அப்படின்னா அது திரு அன்பண்ணார் வல்லாளப்பட்டியை சேர்ந்த சந்திரகுமார் அவர்கள். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இருந்து அண்ணனுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, இதை பாராட்டி சிவகங்கை மாவட்டம் இசைப்பள்ளியில இந்த நாடகத்துறையை எப்படி நீங்கெல்லாம் ஆதரிக்கிறீங்களோ, எங்கெல்லாம் வாழ வைக்கிறீங்களோ, அதே மாதிரி அரசாங்கம் அதை அங்கீகரிக்கிறது. ரொம்ப பெருமையான விஷயங்களுக்கெல்லாம் அரசாங்கம் இந்த நாடகத்தை அங்கீகரித்து சிவகங்கை இசைப்பள்ளியில நாடகத்துக்கு கிராமிய கலைக்குன்னே தனி ஆசிரியரா திரு சந்திரகுமார் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோழ கை தட்டலாம் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த நாடகம்லாம் நாங்கள் சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கோம், உங்களை வச்சு தான் நாங்களாம் இருக்கோம். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த நாடகத்துறையிலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பேராசிரியர், அதாவது இசைப்பள்ளி அப்படின்னா ஆசிரியர், இசைப்பள்ளியில் மாநில இசை கல்லூரி தான் அதை ஒர்க் பண்ணுறது, அதில் வந்து இருக்காரு. நாங்களே ஏதோ கொட்டு தட்டிங்க சும்மா, அவர் வந்து பேராசிரியர் நிறையா படித்தவர், அதனால தான் ராஜபாட் போடுறாரு. அதனால எங்களுக்கெல்லாம் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி அவருக்கு அண்ணனுக்கு ஆதரவு நல்லா ஜோரா கையில கைதட்டி அன்பளிப்பா நீங்க போகாம இருந்தீங்கன்னா அவருடைய திறமை எல்லாம் காமிப்பாரு. நன்றி நன்றி. இருக்கிற ஆத்தாக்கா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்கெல்லாம் இருந்து காலையில் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு போகலாம். ஏன்னா ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்புறப்பட்டவகே அழகாக அற்புதமாக ஒளிபெருக்க வந்திருக்கின்றார்கள் பூமலர் ஆடியோஸ். அன்பு ஒளிபெருக்க நினைத்தார்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய பாராட்டுதலை கொடுக்க பார்க்கலாம். அற்புதமா ஒளிபெருக்க சிறப்பா இருக்கு. ஒளிபெருக்க மட்டும் சரியா இருந்தா போதுமா? இசைக்கக்கூடிய இசை கலைஞர்கள் அற்புதமாக ஆர்வடுத்தி வாசிக் கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி ஏ ஜெய ரமேஷ் அவர்கள் ஒரு வெகு நாட்களுக்கு 3 வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் சந்திக்கிறோம். வாழ்த்துக்கள். சரி, அண்ணன் அன்புனார், அதை மறக்க முடியாது. அது சொன்னோம்னா அன்பு தம்பி ஏ ரமேஷ் அவர்கள் அவருக்கு இணையாக நந்தீஸ்வரம் போட்டு அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி போற ஊர்ல 2 கொம்பு அடிக்கி கொடுத்துருங்க. அவர் சொல்ற மாதிரி எருமமார ஆயிராத, பசுவதியா இருக்கணும், பசுமாரா இருக்கணும். ஆமா. அன்பு தம்பி டி.எஸ். சிவா அவர்கள் மிருதங்க சக்கரவர்த்தி வருகின்றார்கள். அவருக்கு இணையாக ஆதரவுடன் வாசிக்கூடிய அன்பு மகன் எம் சரவணகுமார் அவர்கள், இவருக்கு இணையாக ஆமா கிளாபரா அன்பு அண்ணா ராமர் அவர்கள் கலைஞர். இந்த இசை கலைஞர்கள் மொத்தமா ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. இருக்கிற நம்ம 4 பேராவது தட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 பேர் பார்த்தாலும் இதெல்லாம் பெரிய ஆளுங்க உட்காந்து 40,000 பேர் பார்த்ததுக்கு சமம். ஆமா, முன்னாடி பெரிய மனசு வருத்தம் ஒன்று இருக்கு, நேரடியா சொல்லிடணும். உண்மையிலேயே இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் எல்லாருமே நல்ல கலைஞர்கள், நல்ல வாய்ப்பு. 2வது ஒளிபெருக்கி, நல்ல ஒளிபெருக்கி. ஒரு சின்ன மன வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. அண்ணே அவருக்குள்ள ஒரு பச்சை கலர் வேட்டி கட்டி ஒயிட் ஷர்ட்டை போட்டு உட்காந்துருந்தார் அண்ணே ஒருத்தர். அவரு நம்ம போட்ட
சாப்பாடு மெயின்ல. அந்த ஹோட்டல்காரங்க சண்டைக்கு போயிட்டாரு. ஏய் மணி ஆச்சுடா, நாங்க போய் நாடகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அடித்தடி அளவுக்கு உண்மையிலேயே போய் நாங்களுக்குள்ள உட்காந்துருந்தாரு அண்ணன். அந்த அளவுக்கு பெரிய சண்டையாக இருந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், இத்தனை என்னை பெற்ற ஆத்தாக்கா இருக்கீங்க, ஒரு ரசத்தை வச்சு ஒரு சோத்தை தயிரை ஊற்றி கொடுத்தாலும் அங்கே சாப்பிட்டு போயிடுவான். எங்களை எதுக்கு அங்கே போட்டு சித்திரவதை கொடுக்கணும்? அங்கே வந்து 10 பஸ்ஸை நிப்பாட்டுறாங்க. இதில் ஊர்க்கார வேற சண்டைக்கு போகிறாங்க. நாளைக்கு கேஸ் ஆச்சா நீங்கள் அதை பார்க்கணும். இது எதுக்கு? எங்களுக்கு சோறு போட மாட்டீங்களா? இவ்வளோ காசு கொடுக்குறீங்க, சம்பளம் கொடுக்குறீங்க. யார் வீட்லையாச்சும் கொடுத்த இத்தனை தான் இருக்கீங்கல்ல. ஒரு ரசத்தை வச்சு ஒரு ஊரை வச்சா கூட நாங்கள் திட்டுக்குவோம். அப்படியே வாடாதீங்க. அதை அப்படிலாம் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் காசு அவர் தம்பி சொன்ன மாதிரி எவ்வளவுதான் 2000 3000 கூட இந்த ஹோட்டலில் போயிட்டு போட்டு நம்ம சாப்பிட்டாலும் வீட்டில் கொடுக்குற ரசகட்சிக்கு ஈடாக முடியாது. சரி இருக்கட்டும். சரி அடுத்த முறை, ஆமா அடுத்த முறை சண்டை வராதே, அதெல்லாம் பார்த்துக்கிறோம். அடுத்த முறையாவது இதை யோசிச்சு வரக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு போடுங்க. சரி நன்றி. அப்படிங்கிற காரணத்தினாலே சிறப்புக்கு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆலோலம் ஷோ அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லது ஒரு ஞானம் என்று சொல்லிக்கொண்டு அந்த கானம் படக்கூடிய வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருப்பாள், எப்பேற்பட்ட அழகாக இருப்பாள்.